வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் பிரவீன் குமார்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு சொன்னால், கலைஞர் மகளிர் உரிமை தொகை குறித்து ஒரு முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியாகி உள்ளது. ஸோ அந்த அறிவிப்பை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால் இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதே மாதிரி பயனுள்ள வீடியோலாம் தொடர்ந்து நம்ம சேனலில் வந்துட்டுருங்க. ஃபஸ்ட் டைம் நீங்கள் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் தகுதியானவங்களோ அவங்களுடைய வங்கி கணக்கில் மாதந்தோறும் 15ஆம் தேதி 1000 ரூபா செலுத்தப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பேர் தகுதியாக இருந்து இன்னும் அவங்களுக்கு அமௌண்ட்டு கிடைக்காம இருக்குது. ஸோ இந்த நிலையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மகிழ்ச்சியான செய்தி தான் வெளியாகி உள்ளது. அது என்ன செய்தின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், இனி தமிழ்நாடு அரசுடைய வேறு உதவி பெறுபவர்களும் இனி இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் சேரலாம்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பு வெளியாகி உள்ளது. அதுவும் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாருக்கும் கிடையாது, ஒரு சில குறிப்பிட்ட நபர்களுக்கு மட்டும்தான் அது பொருந்தும் சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சில கிரிட்டேரியா இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் சொந்த வாகனம் இருந்தால் உங்களால் அப்ளை பண்ண முடியாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வேலையில் இருந்தால் அப்ளை பண்ணிக்க முடியாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்கம் டேக்ஸ் பே பண்ணுறதா இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆண்டுக்கு 3000 யூனிட்டுக்கு மேலே நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் இந்த திட்டத்திற்கு அப்ளை பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு சில கிரிட்டேரியா இருந்து, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அரசினுடைய வேறு சலுகைகள் பெறுவர்களாக இருந்தாலும் இந்த திட்டத்திற்கு அப்ளை பண்ண முடியாது. இந்த நிலையில தான் இந்த திட்டத்தில் ஒரு வெளியாகி உள்ளது. அது என்ன செய்தின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த திட்டத்தின் மூலம் பார்த்தீங்கன்னா வேறு, அதாவது பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசுடைய வேறு ஏதாவது ஒரு திட்டத்தில் பார்த்தீங்கன்னா பயன்பெற்றுட்டு வர, அதாவது பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகள் அந்த மாதிரி உதவித்தொகை பெற்றுட்டு வரவங்க இனி இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்துக்கு விண்ணப்பிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பு வெளியாகி உள்ளது. அதாவது பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகள் முதுகு தண்டுவடம் பாதிக்கப்பட்டு ஒரு சில பாதிப்புகள் உள்ளவர்களுக்கு மட்டும்தான் இந்த திட்டத்தில் இனி புதுசாட்டு அப்ளை பண்ணலான்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்துக்கு ஆல்ரெடி யாரெல்லாம் பதிவு செய்ய மறந்தாங்களோ, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தில் மாற்றுத்திறனாளிகள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புதிய ரேஷன் கார்டு பெற்று தகுதியானவங்களும் இந்த திட்டத்திற்கு புதுசாட்டு அப்ளை பண்ணலான்னு சொல்லிடுறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா வருகிற ஜனவரி மாதத்தில் புதுசாட்டு அப்ளை பண்ணலான்னு சொல்லிடுறாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் வெளியான ஒரு முக்கியமான அறிவிப்பு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருன்னு சொல்லிட்டு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்க வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரவீன்.